ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சுபா. ஸோ உங்களுக்கு பேபி ரிலேட்டடான வீடியோஸ் தேவைப்படுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 6 மாத குழந்தைக்கு சாலிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இந்த ராகி பால் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் ராகியை நல்லா நீங்கள் 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா பாதாம் ஆட் பண்ணாதீங்க, வெறும் ராகி பால் மட்டும் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் பாதாம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை நான் நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். கூடவே பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ராகியை நீங்கள் 2லேருந்து 3 தடவையாவது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ராகி பால் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பால் தனியாக, ராகி எக்ஸ்ட்ராக்ட் தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ராகி பால் இந்த மாதிரி தான் கிடைக்கும் கடைசியாக. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேனில் சுடு தண்ணி, அதாவது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து சூடானதுக்கப்புறம் நீங்கள் இந்த ராகி பாலை அதில் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சீக்கிரமாக அது கெட்டியாயிடும். இதில் கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அது கூட இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட் கெயின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ராகியை பால் எடுத்து காய்ச்சி கொடுங்க. ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு டைஜஷன் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ராகியை நல்லா முளை கட்டி அதுலேருந்து அதை பவுட்ராக்கி அதை நீங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுங்க. அப்போ தான் ஃபுல் நியூட்ரியன்ஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாகும். இன்கேஸ் நடுவில் தண்ணி தேவைப்படுதுன்னா லைட்டாக தண்ணி விட்டு விட்டு இந்த மாதிரி விஸ்கில் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதை ஆற வச்சு உங்களோட குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நியூ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.